Hi students, how are you all? I hope fine. So today onwards started classes. So to be follow regularly, okay? So all the teachers giving works கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணணும், ஓகேவா? ஒர்க் கொடுப்பாங்க, அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்டடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா சயின்ஸில் பாட்னி. ஸோ பாட்னியில் ஃபஸ்ட்டு சாப்டர்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு யூனிட், ஓகேவா? யூனிட் 12 ஓவரால் சயின்ஸில் யூனிட் 12 பாட்னியில் ஃபஸ்ட் சாப்டர் பிளான்ட் anatomy and plant physiology. So what is meant by anatomy? Study of internal structures, ஓகேவா? ஸோ அப்போ வந்து பிளான்ட்னுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பற்றி லேர்ன் பண்ண போகிறது என்னது? anatomy, study of internal structures. Internal structures அப்படின்னா what are the tissues are present, ஓகேவா? ஸோ அந்த டிஷ்யூஸ் how to locate, ஓகேவா? how to made up of some substance. ஸோ என்னென்ன சப்ஸ்டன்ஸ் அதில் இருக்குது, எப்படி வந்து மேடப் ஆஃப் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக லேர்ன் பண்ண போகிறோம். அதுதான் பிளான்ட் anatomy. நெக்ஸ்ட்டு பிளான்ட் physiology, ஸ்டடி ஆஃப் ஃபங்க்ஷனிங் ஆஃப் பிளான்ட்ஸ். ஃபங்க்ஷனிங், ஸோ அப்போ வந்து ஸ்ட்ரக்சரை பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி வந்து ஒர்க் பண்ணுது, ஸோ எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, மெட்டீரியல், ஃபுட் மெட்டீரியல் எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, வாட்டர் மெட்டீரியல் எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, ஸோ எனர்ஜி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி ஸ்டடியை பற்றி, அந்த மாதிரி ஃபங்க்ஷனிங்கை பற்றி படிக்கிறது தான் என்னது? பிளான்ட் physiology. ஸோ ஓவரால் திஸ் சாப்டர் பிளான்ட் anatomy and plant physiology. Total in this lesson you will learning about photosynthesis. அடுத்தது பிளான்ட் டிஷ்யூஸ். ஸோ பிளான்ட்டில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ், அந்த டிஷ்யூஸுக்கு நேம் என்ன, ஸோ எப்படி அதை டிவைட் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக லேர்ன் பண்ண போகிறோம். அதுக்கடுத்தது ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ பிளான்ட் வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண போகுது. அது எது, பிளான்ட் எப்படி ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுது, அந்த ஃபுட்டு எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, ஓகேவா? ஃப்ரம் லீஃபில் ப்ரிப்பேர் ஆகிற ஃபுட்டு வந்து how to transport in root system. So root absorb பண்ணுற water, how to transport in leaf up to top of the leaf. ஸோ அது எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, அதுக்கான நேச்சர் என்ன அப்படின்றத லேர்ன் பண்ணுறது தான் என்னது? பிளான்ட் physiology, ஓகேவா? ஸோ இதுதான் இந்த லெசனுடைய டாபிக், ஓகே? பிளான்ட் anatomy அண்டு பிளான்ட் physiology. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். A plant exhibits varying degrees of organizations, ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து எப்படி மேடப் ஆஃப் ஆகிருக்கு, அந்த செல்ஸ் எப்படி மேடப் ஆஃப் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம டோட்டலாக வந்து ஒரு லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் எப்படி வந்து டெவலப் ஆகிருக்கு அப்படின்றதான். ஸோ ஆட்டம்ஸ் ஆர் ஆர்கனைஸ்டு இன்டு மாலிகுல்ஸ். ஸோ அப்போ வந்து இப்போ ஒரு நார்மலாக என்ன சொல்லுவோம், ஒரு பிளான்ட் ஆர் லிவிங் ஆர் நான் லிவிங். ஸோ லிவிங் அப்படின்னாவே மேடப் ஆஃப் செல்ஸ். அந்த செல்ஸ் எப்படி மேடப் ஆச்சு, ஓகேவா? ஸோ அப்போ செல்ஸ் எப்படி மாடிஃபைட் ஆகுது அப்படின்றது தான் இந்த ஆர்கனைல்ஸ், ஓகேவா? ஸோ அப்போ அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஆட்டம்ஸ் ஆர் ஆர்கனைஸ்டு இன்டு மாலிகுல்ஸ். ஆட்டம்ஸ் எல்லாமே ஒரு சின்ன சின்ன துகள்கள், அதெல்லாம் சேர்ந்தது தான் அது மாலிகுல்ஸ், அதான் ஆர்கனைஸ்டு, ஓகேவா? மாலிகுல்ஸ் இன்டு ஆர்கனைல்ஸ். இப்போ ஸ்மால் ஆட்டம்ஸ் வந்து மாலிகுலாக மாறுது, மாலிகுல்ஸ் என்ன மாறும் அப்படின்னா ஆர்கனைல்ஸாக மாறும். ஆர்கனைல்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு செல்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரியும், ஓகே? ஒன் மைட்டோகாண்ட்ரியா, அண்ட் நெக்ஸ்ட்டு கொல்கை பாடிஸ், அதுக்கடுத்தது ரைபோசோம்ஸ், ஓகேவா? அடுத்தது லைசோசோம்ஸ், அதுக்கடுத்தது நிறைய எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ஸ். ஸோ அப்போ இது எல்லாமே அந்த செல்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ். அப்போ அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆர்கனல்ஸ், செல் ஆர்கனல்ஸாக மைட்டோகாண்ட்ரியா, செல் ஆர்கனல்ஸாக என்னது கொல்கை பாடிஸ். ஸோ இப்போ இது எல்லாமே செல் ஆர்கனல்ஸ். அப்போ வந்து ஆட்டம்ஸ் வந்து மாலிகுலாக மாறுது, மாலிகுல்ஸ் என்ன மாறுது அப்படின்னா ஆர்கனல்ஸாக மாறுது. அப்போ ஆர்கனல்ஸ் இன்டு செல்ஸ். இப்போ ஆர்கனல்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் என்னது ஒரு செல். அப்போ ஒரு செல்லு வந்து ரொம்ப ஸ்மால் பார்ட்டு. ஸோ அதில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது எல்லாமே, இப்போ மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கொல்கை பாடிஸ், ஓகே, ரைபோசோம்ஸ், இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு செல். அப்போ இதுதான் வந்து ஆர்கனல்ஸ் இன்டு செல்ஸ். இப்போ இதுதான் காமன், ஓகேவா? ஃபஸ்ட்டு செல் அப்படின்றது ஃபஸ்ட் என்னது ஆட்டம்ஸ் ஆர் ஆர்கனைஸ்டு இன்டு மாலிகுல்ஸ் ஆர் ஆர்கனைஸ்டு இன்டு
ஆர்கனல்ஸ். ஆர்கனல்ஸ் ஆர் ஆர்கனைஸ்டு இன்டு செல்ஸ். ஓகேவா? அப்போ செல்ஸ் இன்டு டிஷ்யூஸ். இப்போ வந்து செல்ஸ் குரூப் ஆஃப் செல்ஸ். இப்போ செல் அப்படின்னா என்ன? ஸ்ட்ரக்சரல் அண்டு ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். ஒரு லிவிங் ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி மேடப் ஆஃப் ஆகிருக்கு, எப்படி அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சர் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா செல்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதே மாதிரி அங்கே அந்த லிவிங் ஆர்கானிசம் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து டைஜஷன் நடக்கணும், ரெஸ்பிரேஷன் நடக்கணும், எக்ஸ்க்ரீஷன் நடக்கணும், ரீப்ரொடக்ஷன் நடக்கணும். எல்லாமே எதனுடைய ஒர்க் அப்படின்னா அந்த செல்ஸினுடைய ஃபங்க்ஷன்ஸ்னு ஒர்க்கு தான். அப்போ அதுதான் என்னது, அந்த அந்த செல்ஸ் தான் ஸ்ட்ரக்சரல் அண்டு ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். அதான் செல். அப்போ செல்ஸ் இன்டு டிஷ்யூஸ். செல்ஸ் எல்லாம் குரூப்பாக ஜாயின் பண்ணுறது பேர் தான் என்னது, டிஷ்யூஸ். இப்போ டிஷ்யூஸ்னால் என்ன? இப்போ தசை சொல்கிறேன்ல, இப்போ ஸோ டிஷ்யூஸ் அதுதான். ஓகேவா? குரூப் ஆஃப் செல்ஸ் ஆர் கால்டு டிஷ்யூஸ். டிஷ்யூஸ் இன்டு ஆர்கன்ஸ். இப்போ குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் எல்லாமே ஜாயின் பண்ணதான் என்னது, ஒரு ஆர்கன். ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஷன் ப்ராசஸில் ஒரு நிறைய செல்ஸ் சேர்ந்தது ஒரு ஆர்கன். அப்போ அதுதான் டிஷ்யூஸு. அந்த டிஷ்யூஸ் நிறைய சேர்ந்தது தான் ஒரு ஆர்கன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டொமக்கு, லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், இசோஃபேகஸ், பேரனாக்ஸ், இது எல்லாமே என்னது, ஒரு குரூப் ஆஃப் டிஷ்யூஸ். அப்போ டிஷ்யூஸ் இன்டு ஆர்கன்ஸ். இதுதான் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கடுத்து ஆர்கன் எல்லாமே ஜாயின் பண்ணுச்சுன்னா ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆர்கன் சிஸ்டம்னா என்ன சொல்லுவோம்? டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அப்போ சிஸ்டம் ஏன் அப்படின்னா ஆர்கன், இப்போ ஸ்டொமக் இருக்குது, ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்குது, லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்குது, இது எல்லாமே ஜாயின் பண்ணதான் ஆர்கன் சிஸ்டம். அப்போ ஆர்கன் சிஸ்டம் என்ன மாறும்? ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் ஜாயின் பண்ண அப்படின்னா ஆர்கானிசம்ஸ், ஒரு லிவிங். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஸ்டிவ் சிஸ்டம், அந்த இது சர்க்குலேட்டரி சிஸ்டம் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஹியூமன் பாடி. அப்போ அது ஆர்கானிசம். ஆர்கானிசம் அடுத்து நெக்ஸ்ட் லெவல்னா பாப்புலேஷன். ஓகேவா? பாப்புலேஷன், அதுக்கடுத்து கம்யூனிட்டி, அதுக்கடுத்து ஈகோசிஸ்டம், பயோஸ்பியர், இந்த மாதிரி லெவல்ஸ் வந்து ஏறிட்டே போகும். ஸோ அப்போ வந்து ஒரு பிளான்ட்டோ ஒரு லிவிங் ஆர்கானிசமோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன? ஆட்டம்ஸ். ஆட்டம் எல்லாம் குரூப்பாக ஜாயின் பண்ணதா மாலிகுல்ஸ். மாலிகுல்ஸ் எல்லாம் குரூப்பாக ஜாயின் பண்ணதா ஆர்கனல்ஸ். ஆர்கன் எல்லாம் குரூப்பாக ஜாயின் பண்ணுறதா செல்ஸ். செல்ஸ் எல்லாம் குரூப்பாக ஜாயின் பண்ணால் டிஷ்யூஸ். டிஷ்யூஸ் எல்லாம் குரூப்பாக ஜாயின் பண்ணால் ஆர்கன். ஆர்கன் எல்லாம் ஜாயின் பண்ணால் ஆர்கன் சிஸ்டம். ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் ஜாயின் பண்ணால் ஆர்கானிசம்ஸ். ஸோ இப்போ இதுதான் வந்து introduction of these lessons. Okay, the first account of internal structures of plants was published by English physician Nehemiah Grew. ஸோ வந்து ஃபஸ்ட்டு அந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பற்றி லேர்ன் பண்ணவர். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ணவர், அது என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, அதனுடைய ஒர்க் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணவர் யார் அப்படின்னா இங்கிலீஷ் ஃபிசிஷியன் நெஹெமியா கிரிவ். சயின்டிஸ்ட் நேம் என்ன? நெஹெமியா கிரிவ் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் ஃபஸ்ட்டு இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பற்றி பப்ளிஷ் பண்ணியிருக்கார். ஸோ ஹீ இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனட்டாமி. ஸோ வந்து அந்த ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அதை பப்ளிஷ் பண்ணதால தான் இவர் தான் வந்து யார்? ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனட்டாமி. அனட்டாமியினுடைய ஃபாதர் யார் அப்படின்னா நெஹெமியா கிரிவ். திஸ் ஒன் மார்க், வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகே, ஸோ அப்போ இது வந்து நெஹெமியா கிரிவ் அப்படின்றது தான் யார்? ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனட்டாமி. ஸோ பிளான்ட் அனட்டாமி அப்படின்னா என்ன? ஸோ க்ரீக் வேர்ட்ஸ். ஓகேவா? க்ரீக் வேர்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ அனா அஸ் அண்டர், டாம்னியன் டு கட். அனா அப்படின்னா என்னது? அண்டர் அப்படின்னா இப்போ நம்ம இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை வச்சு படிக்கணும் அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து கேனாட் சி இந்த நேக்கட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அவுட்டர் ஸ்ட்ரக்சர், மார்ஃபாலஜி வந்து ஃபார்மாலஜி, பிளான்ட் வந்து ஹெர்பாக இருக்குது, ஷேர்பாக இருக்குது, ட்ரீஸாக இருக்குது, கிளைம்பர்ஸாக இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பட் அது கூட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியாது, கட் பண்ணலாம் பண்ண முடியாது. உள்ள என்னென்ன ஆர்கனல்ஸ் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அப்போ அதை எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னா அனா அஸ் அண்டர். அப்போ அதாவது அண்டர் அப்படின்னா இதில் அப்படின்னா மைக்ரோஸ்கோப்பில் வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ மைக்ரோஸ்கோப் வியூ. ஓகேவா? ஒன்லி கேனாட் சீன் பை naked eye, ஒன்லி த்ரூ மைக்ரோஸ்கோப்ஸ். ஓகேவா? மைக்ரோஸ்கோப் வழியாக மட்டும்தான் இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பார்க்க முடியும். ஸோ டாம்னியன் டு கட், பிளான்ட் பாடியை கட் பண்ணி அஸ் அண்டர் அப்படின்னா மைக்ரோஸ்கோப்பில் வச்சுட்டு, ஸோ அதனுடைய விஷுவல் அதை வச்சு நம்ம தான் ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட்ஸ், அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பிளான்ட்டை வந்து படிக்க முடியும். ஸோ பிளான்ட் அனட்டாமி இஸ் த ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட்ஸு. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஸோ அனட்டாமி நம்ம முன்னாடியே நம்ம நிறைய படிச்சிருப்போம் லோயர் கிளாஸஸில். ஸோ இப்போ வந்து பிளான்ட் டிஷ்யூஸ்னால் என்ன, அதுக்கு எப்படி டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பிளான்ட் டிஷ்யூஸ் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதேமாதிரி அனிமல் டிஷ்யூஸ் இருக்குது. ஓகேவா? கனெக்டிவ் டிஷ்யூஸ், வாஸ்குலர் டிஷ்யூஸ், நர்வஸ் டிஷ்யூஸ், இந்த மாதிரி நிறைய
டிஷ்யூஸ் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாமே வந்து அதை பற்றி நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம் லோயர் கிளாஸில். பட் இருந்தாலும் நம்ம இப்போ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சாப்டரில் நம்ம டோட்டலாக லேர்ன் பண்ண போகிறது என்ன அப்படின்னா பிளான்ட் டிஷ்யூஸ்னால் என்ன, அந்த டிஷ்யூஸ் வந்து என்னென்ன டைப்ஸில் இருக்குது, அதனுடைய ஒர்க் என்ன அப்படின்றதான் லேர்ன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பிளான்ட் டிஷ்யூஸ். அதுக்கு அடுத்தது ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்டு ரெஸ்பிரேஷன். ஓகேவா? ஸோ பிளான்ட் டிஷ்யூஸில் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, பெர்மனன்ட் டிஷ்யூ, அபிக்கல் மெரிஸ்டம், இன்டர்கலரி மெரிஸ்டம், லேட்ரல் மெரிஸ்டம்ஸ், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் இருக்குது. பேரங்கைமோ, கோலன் கைமோ, ஸ்க்ளெரன் கைமோ, அதுக்கடுத்து சைலம், ஃப்ளோயம், இது எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக லேர்ன் பண்ண போகிறது தான் பிளான்ட் டிஷ்யூஸ். அதுக்கடுத்தது ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸுடைய ப்ராசஸ், எப்படி வந்து பிளான்ட்டு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது, அந்த ஃபுட்டு வந்து எப்படி வந்து ஆக்சிடைஸாக மாறுது, அதாவது அந்த ஃபுட்டு வந்து பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா எப்படி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து எனர்ஜி தேவை, கார்போஹைட்ரேட் தேவைன்னா இன்ஸ்டெட் ஆஃப் குளுக்கோஸ் குடித்தோம், குளுக்கோன் டி அப்படி குடித்தோம் அப்படின்னா உடனே எனர்ஜி கிடைச்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கார்போஹைட்ரேட் ஃபுட் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எனர்ஜி குயிக்காக கிடைக்கும். அப்போ அதே மாதிரி தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன் தேவை, எக் எடுத்துக்கிறோம், எக்குனுடைய ஒயிட் எடுத்துக்கிறோம். பட் அப்படி எக் ஒயிட் அப்படியே சாப்பிட்டா ப்ரோட்டீன் கொடுத்துருமா? கொடுக்காது. ஸோ அப்போ அது வந்து என்ன ஆகும், உள்ளே போய் டைஜஸ்ட் ஆகிட்டு அசிமுலேஷன் ஆகின பிறகு தான் இந்த ப்ரோட்டீனை கன்வெர்ட் ஆகும். ப்ரோட்டீன் கன்வெர்ட் ஆகி பிளட்டுக்குள்ளே ஸ்ட்ரீம் ஆகும். அப்போ பிளட் வந்து நம்ம ப்ரோட்டீன் ப்ராசஸ் கொடுக்கும். அப்போ அதே மாதிரி பிளான்ட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபுட்டு வந்து எப்படி வந்து ப்ராசஸ் நடக்குது, பிளான்ட்டுக்கு எப்படி எனர்ஜி கொடுக்குது, எப்படி பிளான்ட் க்ரோத் ஆகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக லேர்ன் பண்ண போகிறோம். தட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். அண்டு ரெஸ்பிரேஷன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். இப்போ நம்ம ஹியூமன் பீயினுடைய ரெஸ்பிரேஷன் என்ன? டேக் இன் ஆக்சிஜன், கிவ் அவுட் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் ஹியூமன் பீயிங் ப்ராசஸ் எவ்ரிடே அப்படின்றது. ஸோ லைஃப் ஃபுல்லாகவே ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ண போகிறோம். பட் பிளான்ட் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் இருக்குது. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸில் என்ன பண்ணும் அப்படின்னா டியூரிங் டே டைமில் கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். அதான் டே டைம். அது ஃபோட்டோசிந்த ப்ராசஸ். அப்போ கார்பன் டை ஆக்சைடு வெளியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பெரிக்கில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியில் ரிலீஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ அதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படி சொல்லுவோம். ரெஸ்பிரேஷன் அப்படின்னா ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு விடு, அது டியூரிங் நைட் டைம். ஓகேவா? நைட் டைம் அப்படின்றது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். அதான் 2 டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் நடக்கும். அதாவது ஃபோட்டோசிந்தட்டிக் ரெஸ்பிரேஷன், அதுக்கடுத்து என்னது ரெஸ்பிரேஷன், அது ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ வந்து இப்போ வந்து ஏன் வந்து நைட்டில் வந்து மரத்துங்கீழே தூங்கக்கூடாது அப்படின்னா என்ன ஆகும், கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி மூச்சு திணறல் ஏற்படும். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, அதனால தான் அந்த நைட் டைமில் மரத்துங்கீழே தூங்கக்கூடாது, மரத்துங்கீழே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த ப்ராசஸ். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் டுடே ஒன்லி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் திஸ் லெசன்ஸ். ஓகேவா? ஸோ இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றதான் அதில் பிளான்ட் டிஷ்யூஸ், ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் இன்ட்ரோடக்ஷன் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் போஸ்ட். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது, இன்றைக்கி என்ன ஒர்க் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமி. ஓகேவா? ஸோ ஒரு ஐஃபன் நெகமியா க்ரீவ் அப்படின்றத ஒரு நோட் ஒன்று புதுசாக ஒரு நோட் போட்டுக்குங்க. அந்த நோட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெகுலரைஸ் கொடுக்குற ஒர்க்கை கரெக்டாக எழுதி போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ வந்து படித்து எழுதி பார்த்துட்டு எழுதுங்க. ஸோ அதை போஸ்ட் பண்ணுங்கள். அதில் மெயினாக வந்து இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்படி வந்து இந்த பிளான்ட் வந்து ஜென்ரேட் ஆச்சு. ஸோ அப்போ வந்து என்னது ஆட்டம்ஸ் வந்து மாலிகுலாக மாறி இருக்குது, மாலிகுல்ஸ் வந்து ஆர்கனலாக மாறி இருக்குது. ஸோ ஏரோ மார்க் ஆட்டம்ஸ் வந்து ஏரோ மார்க் போட்டு அதுக்கப்புறம் என்ன வரணும், மாலிகுல்ஸ் போட்டு ஆர்கனல் போட்டு செல் போட்டு டிஷ்யூ போட்டு ஆர்கன், ஸோ ஆர்கன் போட்டு ஆர்கன் சிஸ்டம் ஆர்கானிசம் வரைக்கும் நீங்கள் எழுதுங்க. ஓகேவா? ஸோ அது வரைக்கும் அவ்வளோ ஒரு ஏரோ மார்க் போட்டு சென்ட் பண்ணுங்கள், எனக்கு எழுதி சென்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், இந்த பிளான்ட் அனாட்டமி இஸ் அ ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட்ஸ். இது மட்டும் தான் நீங்கள் இன்றைக்கி எழுதி போஸ்ட் பண்ண போகிறீங்க. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ரெகுலரைஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.